ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ணியிருக்கோம்னா மேக் அண்ட் சீஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணி ரொம்ப சொதப்பி அப்புறம் ஃபைனலாக ஒரு வழியாக இந்த டிஷ்ஷை நான் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துட்டேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேக் அண்ட் சீஸ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஒரு 50 to 60 grams ஆஃப் பட்டர் எடுத்துக்கலாம். அது நல்லா பேனை சூடு பண்ணோன்னே நம்ம இந்த பட்டரை போட்டுடலாம். ஸோ எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிடுங்க. சைடில் வந்து பாஸ்தாவும் ரெடி பண்ணிடுங்க. ஸோ பாஸ்தா எப்படி பண்ணணுங்கிறத வந்து நான் இதுக்கு முன்னாடி அந்த அல்ஃப்ரெடோ ஒயிட் பாஸ்தாவில் நான் சொல்லியிருப்பேன். அதே மெத்தடில் இந்த பாஸ்தா பண்ணிடுங்க. ஸோ பட்டர் கொஞ்சம் நல்லா சூடாகணும். நம்ம என்ன பண்ணலாம்னா 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா மாவு இருக்குல்ல, மைதா மாவு எடுத்து இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட நல்லா வந்து இந்த மைதா வந்து மிக்ஸ் ஆயிடணும். நான் அந்த அல்ஃப்ரெடோ பாஸ்தா இதுலேயே நான் சொல்லியிருப்பேன், ரொம்ப கட்டியாயிடக்கூடாது. அதனால நிறையவே பட்டர் ஊற்றி இந்த ஒரு டெக்ஸ்டருக்கு வந்துடணும். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 டம்ளர் கிட்ட வந்து மில்க் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 200 ml ஆஃப் மில்க் இருக்கணும். அது நீங்கள் நல்லா சூடு பண்ணி இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் நார்மலாக ஊற்றினாலும் ஓகே தான், எப்படினாலும் இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து லைட்டாக எவாப்ரேட் பண்ணிவிட்டு அந்த பாலை நான் ஊற்றுறேன். இது கரெக்டாக 200 ml வரும். ஸோ இதோட சேர்த்து ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து கிண்டிகிட்டே இருங்க. கிண்டுனா தான் இது வந்து நம்மளுக்கு அந்த சாஸோட டெக்ஸ்டர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இதில் அந்த சாஸோட டெக்ஸ்டர் நம்மளுக்கு கிடைக்காது. உடனே வந்து ரொம்ப கட்டி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கட்டி ஆயிடக்கூடாது. இதை நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 3 வகையான சீஸ் நான் போட போகிறேன். பர்மேசன் சீஸு, நார்மல் மொசரெல்லா சீஸு, அதுக்கப்புறம் ஸ்லைஸ்டு சீஸு. 3 சீஸ் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக 3 சீஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷ்ரெட்டட் சீஸ் வந்து இது ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் நான் போடுறேன். ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து சீஸ் இல்லாமல் நம்ம இது பண்ணவே முடியாது. ஏன்னா இதோட டிஷ் நேமே மேக் அண்ட் சீஸ்ன்றனால இதில் சீஸ் தான் வந்து அதிகமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஷ்ரெட்டட் சீஸ் ஒரு 3 ஸ்பூன்ஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து அதே இதில் வந்து ஸ்லைஸ்டு சீஸ் ஒன்று இருக்கும். அதை நல்லா என்ன பண்ணுங்கள், 2-3 வெட்டி அதையும் வந்து இதோட போட்டுருங்க. ஸோ இது பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே எப்போவுமே பண்ணுங்கள். அப்படி இல்லைனா லைட்டாக ஹீட் ஆனோடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கூட சீஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டெக்ஸ்டர் இந்த மாதிரி டெக்ஸ்டர் வரணும். ஓகேவா? இது இப்போ வரும் பாருங்க, அந்த மாதிரி வரணும். இதுக்கு அடுத்து பர்மேசன் சீஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் ஒரு சில நேரம் கிடைக்கலன்னா நீங்கள் இதே மாதிரியே வந்து இன்னும் கொஞ்சம் சீஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த பர்மேசன் சீஸ் தான் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து டிஃபர் கொடுக்கும். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அந்த சீஸ் வந்து இங்கே கிடைக்கல. ஸோ அதனால் நான் நார்மல் இந்த ஷ்ரெட்டடு மொசரெல்லா சீஸே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 100 ml கிட்ட நீங்கள் எடுத்துக்கோங்க. 100 ml எடுத்துகிட்டு அந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து இதோடய நம்ம ஊற்றிடலாம். ஓகேவா? ஸோ ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல திக்கான க்ரீமே ஊற்றுங்க. தண்ணி எதுவும் இது பண்ணி ஊற்றிடாதீங்க. நல்ல திக்கான க்ரீமே ஊற்றுங்க. ஊற்றினோன்னா உங்களுக்கு இந்த சாஸ் வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்தோடனே உங்களுக்கு உப்பு வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஏற்கனவே நீங்கள் பாஸ்தாவில் உப்பு போட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதில் உப்பு போட வேண்டாம். சப்போஸ் பாஸ்தாவில் உப்பு கம்மியாக போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் உப்பு போடுங்க. நான் பாஸ்தாவில் போடலனால நான் 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் நான் போட்டேன். ரியல் மேக் அண்ட் சீஸில் மசாலா எதுவும் போட மாட்டாங்க. நம்ம ஊர் டேஸ்ட்டுக்காண்டி நான் லைட்டாக பிளாக் பெப்பர் நான் போட்டேன். நான் இது ஒரு 2 ஸ்பூன்ஸ் கிட்ட நான் போட்டேன். நீங்கள் பிளாக் பெப்பர் போடலைனாலும் ஒயிட் பெப்பரும் போடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நட்மெக்னு ஒரு பவுடர் இருக்குது, அது எல்லா இதுலேயுமே கிடைக்கும், அதை போடுங்க. அப்படின்னா கரம் மசாலா, பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரொம்ப போட்டுறாதீங்க, பிஞ்ச் மட்டுமே போதும். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் பாஸ்தா வந்து சைடில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா இதில் வந்து பாஸ்தாவை நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாஸ்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? மற்ற எந்த பாஸ்தா வாங்காதீங்க. இது பேர் தான் மக்ரோனி. ஸோ இதை தான் வந்து ஷார்ட்டாக என்னென்னா மேக் அண்ட் சீஸ் பாஸ்தான்னு சொல்லிடுவாங்க இதை. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி டைப்பில் வந்து பாஸ்தா எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இந்த சாஸோடு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு ரொம்ப உரிரமாக இருந்துச்சுன்னா பாஸ்தா தண்ணி நீங்கள் சைடில் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. கொதிக்க வச்ச அந்த பாஸ்தா தண்ணி எடுத்துகிட்டு அதையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் என்ன பிரச்சனைனா இதை வந்து ரெடி பண்ண உடனே சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அந்த க்ரீமி ஃப்ளேவரில் இந்த பாஸ்தா இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 10-20 நிமிஷம் கழித்து சாப்பிட்லாம் அப்படின்னா இந்த பாஸ்தாவே அந்த க்ரீமை ஃபுல்லாக உறிஞ்சிரும். அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும்.
ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க, ஓகேவா? நம்ம ரெடி பண்ண உடனே இந்த பாஸ்தாவை நீங்கள் பண்ணிடுங்க. ஸோ நம்ம திரும்ப ஃபைனல் டச் என்ன பண்ணலாம்னா 3 வகை சீஸ் நம்ம திரும்பவும் போட்டுடலாம். ஏன்னா இதுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம சீஸ் தான் நம்ம அதிகமாக போடணும். இதை வந்து நல்லா ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சீஸை போடுங்க. ஏற்கனவே பாஸ்தாலேருந்து க்ரீம்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த சீஸை போட்ட உடனே நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து சிக்கன்னாலும் சிக்கன் போட்டுக்கலாம், மஷ்ரூம்னாலும் மஷ்ரூம் போட்டுக்கலாம். ஆனால் என்னன்னா சிக்கனோ மஷ்ரூமோ இதில் போட்டு வேக வச்சிடாதீங்க. தனியாக வேக வச்சுட்டு இதோட போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து டிஃபர் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம இதில் என்ன பண்ணலான்னா அந்த ஆரோகனோவும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சில்லி ஃப்ளெக்ஸும் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் வரணும். இப்போ வந்திருக்கு இல்லையா, நல்ல க்ரீமியாக சூப்பராக வரணும். ஸோ எப்போவுமே ரெடி ஆனோடனே நீங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிட்ருங்க. நீங்கள் 10 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்லாம் அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். அந்த தப்பை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம ஃபைனலாக இப்போ என்ன பண்ணலான்னா ஆரோகனோவும் அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளெக்ஸும் நம்ம இதோட சேர்த்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ரியல் மேக் அண்ட் சீஸில் வந்து அதை பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து என்னோட வீட்டில் உள்ள டேஸ்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்புன்னு சாப்பிட வேண்டாம்ன்றனால நான் லைட்டாக உப்பு, பிளாக் பெப்பர் நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். அதோட அந்த ஆரோகனோவும் அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளெக்ஸும் இதோட போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மேக் அண்ட் சீஸ் முடிஞ்சிருச்சு. இதோட ப்ராசஸ் டைம் வெறும் 10 to 15 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே தான் எடுக்காது. உங்களுக்கு தேவையானது க்ரீமு, அதுக்கப்புறம் பாஸ்தா, அதுக்கப்புறம் இந்த சீஸு, இந்த 3 இன்க்ரீடியன்ட் வச்சு இது சூப்பராக பண்ணலாம். ஸோ நீங்கள் வேறு ஃப்ளேவரில் நீங்கள் பண்ணி பாருங்கள். சிக்கனை வந்து நல்லா பாயில் பண்ணி சிக்கனை போட்டு பாருங்கள், போன்லெஸ் சிக்கன். பன்னீரை நல்லா பாயில் பண்ணி அதையும் நீங்கள் போடுங்க, அதுவும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ள சின்ன பசங்களுக்கு இந்த பாஸ்தா கிரேவிங்ஸ் உள்ளவங்களுக்குலாம் இந்த டிஷ் கண்டிப்பாக பிடிக்கும். இது நீங்கள் வெளில வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 300 to 400 ருபீஸ் வரும் ஒரு ஆளுக்கு. இது நீங்கள் பண்ணீங்கன்னா வெறும் 300 ரூபா செலவு பண்ணி 4 பேர் 5 பேர் நல்லாவே சாப்பிட்லாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ guys, see you on next video, bye.